அனைவருக்கும் வணக்கம். 19/4/2026 முதல் 25/4/2026 வரை விரதாதி விசேஷங்கள், இந்த வாரத்துக்குண்டான முக்கியமான விசேஷங்கள் என்ன பார்ப்போம். பரவ வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை திவிதியை திதி பகல் 1:32 வரை, அதன் பின்பு திருதியை திதி. இந்த பரணி நட்சத்திரம் காலை 9:28, அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் இரவு 10:48 வரை. இந்த கௌளவ கரணம் பகல் 1:32 வரை, அதன் பின்பு தைதூல கரணம். இன்று நேத்திரம் ஜீவன் பூஜ்யமாக உள்ளது. இந்த கிருத்திகை விரதம் இந்த பகல் 1:30 மேல் திருதியை திதி பறப்பதால் அட்சய திருதியை எடுத்துக்கலாம். நகை, பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்க சிறந்ததாக இருக்கும். இன்றைய விசேஷங்கள்: கரிநாள், பலராம ஜெயந்தி, சிறுத்தொண்டர் நாயனார் திருநட்சத்திரம், மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சித்திரை திருவிழா தொடக்கம், திண்டுக்கல் பத்மகிரீஸ்வரர் விழா தொடக்கம், ராஜா மாதங்கீஸ்வர ஜெயந்தி பிற்பகல், பராசக்தியின் ராஜா மாதங்கி வடமானது, திருமாலின் அவதாரம் ஒன்றான பரசுராமர் அவதாரத்திற்கு இணையானது. நவகிரகங்கள் புதன் தோஷங்களை போக்குபவள். அதனால இந்த ராஜா மாதங்கி அப்படின்னாலே வாக்குவன்மை கொடுக்கும், சரஸ்வதி கடாசம் முழுமையாக கிடைக்கும். அதனால புதனை கும்பிடுங்கன்னு சொல்லும். ஒரு குழந்தை படிப்பு வரலன்னா புதனை வணங்க சொல்வது இந்த ராஜா மாதங்கிக்கு உண்டான வழிபாடு. இந்த கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை விரதம் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய காலம், சூரிய தோஷ நிவர்த்தி ஆகும். சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை தவறாம முருகப்பெருமானை அபிஷேகம் ஆராதனை செய்து மனதார வணங்கி வரும்போது உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் அந்த முருகப்பெருமான் பாதத்தில் வைக்கும்போது அனைத்து விதமான தடைகள் நிவர்த்தியாகும். அவர் தடைகளை களைபவர், எண்ணற்ற செயல் சாதுரியமாக செய்யக்கூடிய தன்மை உடையவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் முருகப்பெருமான். நம்ம மனதார முருகா எனக்கு இது கோரிக்கை இருக்கு, நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு வேண்டும் போது அவர் நாளடைவில் அந்த கோரிக்கை நிறைவேற்றி நிறைய பேர் தந்திருக்கார். ஊமையுக்கு பேச வச்சிருக்கிறார், முடவனுக்கு நடக்க வச்சிருக்கார், தொழுநோயாளிகளுக்கு சரி பண்ணியிருக்கிறார், ஏழையாக இருந்தவருக்கு செல்வந்தர் ஆக்கியிருக்கிறார். அத்தனை அவருடைய அருள் இருந்தால் நம்மளுக்கு அனைத்தும் கைமேல் பலனாக அமையும். அடுத்தபடியாக பரவ வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி 20/4/2026 திங்கட்கிழமை, வளர்பிறை திருதியை திதி முற்பகல் 11:11 வரை, அதன் பின்பு சதுர்த்தி திதி. இது கிருத்திகை நட்சத்திரம் காலை 7:54 வரை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம். மரண யோகம் இன்று காலை 7:54 வரை, அதன் பின்பு அமிர்த யோகமாக உள்ளது. இந்த வளர்பிறை சதுர்த்தி விரதம் காலை 11:11 அட்சய திருதை, அதுக்குள்ள நம்ம பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். இந்த சில விசேஷங்கள்: கும்பகோணம் பெரிய கடை வீதி தெருவில் 12 கருடாழ்வார் சேவை, வர்தாளி கௌரி விரதம், திருமண தடை நிவர்த்தி ஆகும். மாத சதுர்த்தியில் அந்த அம்மனுக்கு வர்தாளி கௌரி விரதம் சொல்லுவோம். இதனால நம்மளுக்கு நிறைய நன்மை உண்டாகும். ஆலங்குடி ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் பிரம்ம உற்சவம் ஆரம்பம். கும்பகோணம் பெரிய கடை வீதி தெருவில் ஸ்ரீ 12 கருடாழ்வார் சேவை நடக்கும் போது பலவிதமான நன்மை நடக்கும். இன்று சுப முகூர்த்த நாள். இந்த சுப முகூர்த்தம் அப்படிங்கிறது காலை 9 மணி முதல் 10:30 வரை மிதுன லக்னத்தில். இந்த முகூர்த்தத்தில் காலையில் இந்த முகூர்த்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் 4:30 முதல் 5:30 ஹோமங்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். காலை 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள
நிறைய விசேஷங்கள் வந்து உண்டு. காலை 7 மணி 10 நிமிடத்துக்குள்ள புஷ்கர நவாம்சம். 6 மணிந்து 7:30 மணி வரை மேஷ லக்னத்தில் நிறைய விசேஷங்கள் வந்து செய்து கொள்ளலாம். இரவு முகூர்த்தம் 10:30 மணி முதல் 12 மணி வரை இந்த விசேஷம். மொட்டை அடித்து கொள்ளலாம். காது குத்துற நேரம் காலை 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள காதெல்லாம் குத்தலாம். கடன் தீர்க்க பகல் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள ஏதேனும் நீங்கள் ஒரு கடன் வாங்கினா அது கடன் தீர்க்கக்கூடிய நல்ல நாள். நல்ல சாந்தி ஹோமங்கள், சுதர்சன ஹோமங்கள், தோஷ நிவர்த்தி போன்ற தில ஹோமம் போன்றவற்றை எல்லாம் செய்து கொள்ளலாம். இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள். 12 கருட ஆழ்வார் சேவை. இருப்பினும் உங்களுக்கு வளர்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி தேய்பிரையில் இது வளர்பிறை சதுர்த்தி திதி. அந்த வளர்பிறை சதுர்த்தி அப்படிங்க வரும்போது காலையில் வழிபாடு, சங்கடகர சதுர்த்திக்கு மாலை வழிபாடு. அதனால் காலையில் ஆலயம் சென்று விநாயகர் பெருமானை அர்ச்சனை ஆராதனை செய்து பாலாபிஷேகம் செய்து வரும்போது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும், கடன் நீங்கும், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். தினசரி விநாயகர் யார் வழிபாடு செய்யல அவங்களுக்கு எந்த விதமான கிரக கோளாறும் அண்டுவதில்லை. எந்த தடை வந்தாலும் சமாளிக்கும் திறன் கொடுப்பார் அந்த விநாயகர் பெருமான். தைரியத்தையும் கொடுப்பார். செல்வத்தை மெல்லமா கொடுத்தாலும் அள்ளி அள்ளி கொடுப்பார். அழியாத செல்வம் சொல்லும். உடனே கிடைக்கிற செல்வம் அழிஞ்சு விடும். மெல்லமா வரக்கூடிய செல்வம் அழியாது. அதனால நின்று வேலை செய்வார் விநாயகர் பெருமான். அதனால் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நம்ம காலையில் விநாயகரை வழிபாடு செய்யும்போது அருங்கம்பன் மாலை சாத்தி விநாயகருடைய அகவல் பாடி காரி சித்தி போன்ற மாலை சொல்லுவோம். அந்த மாலை விநாயகருக்கு பாடி நாள் முழுவதும் விரதம் இருந்து நீராஞ்சனம் பழம் போன்றவை உட்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு சகல விதமான துன்பங்கள் வந்து நிவர்த்தியாகும். திருமணம் கைகூடும், தொழில் உருவாகும், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, பரீட்சையில் நேரம் நிறைய வழிபாடு விநாயகர் தான் செய்வாங்க. அத்தனை வந்து நம்மளுக்கு வந்து பெற்றுத்தரும். அடுத்தபடியாக சித்திரை மாதம் 8ஆம் தேதி 21/4/2026 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி காலை 8:47 வரை. அதன் பின்பு பஞ்சமி திதி. இன்று ரோகிணி நட்சத்திரம் காலை 6:15 வரை. அதன் பின்பு மிருகசீஷ நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:37 வரை. அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம். ஆகவே இன்றைய தினம் மற்றும் இந்த சூரிய உதயம் வந்து நாளை சூரிய உதயக்குள்ள 3 நட்சத்திரம் உண்டு. ஆகவே இந்த அமிர்த யோகம், இந்த பின் காலையில் பின் சித்த யோகம், இந்த சோபன நாம யோகம் மாலை 4:41 வரை. அதன் பின்பு ஆதிகண்ட நாமயோகம். இன்றைய கரணம் பத்ரே கரணம் காலை 8:47 வரை. அதன் பின்பு பவகரணம். இன்றைய சங்கர ஜெயந்தி, லாவண்ய கௌரி விரதம், முருகன் வழிபாடு சிறப்பு, பஞ்சமி தேவி வழிபாடு. இந்த கடன் தீர்க்க நல்ல உகர்ந்த நாள். அந்த கடன் தீர்க்கக்கூடிய நேரம் பகல் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள ஏதேனும் ஒரு கடன் வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த பஞ்சமி திதி, பஞ்சமி அப்படின்னால வளர்பிறையில பஞ்சமி யார் வழிபாடு செய்யறது? அம்பிகை வழிபாடு, கருடன் வழிபாடு. பெருமாள் ஆலயம் சென்றால் கருடனுக்கு தீபம் ஏற்றி கருட தண்டம்லாம் சொல்லி வழிபாடு செய்யும்போது நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். பஞ்சமி தேவி அப்படின்னு எடுத்துட்டாலே வாராகி தேவி. அந்த வாராகி அம்மனை தீபம் ஏற்றி சிகப்பு கலர் புடவை சாத்தி வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அங்காரகனால் ஏற்பட்ட, சூரியனால் ஏற்பட்ட தோஷங்கள், அது இல்லாமல் இரத்தத்தால் பாதிப்பு உள்ளவர்கள், நிறைய பிளட்டு லாஸு, ரத்தத்தில் சத்து இல்லை அப்படின்னு அந்த வாராகியம்மன் போய் இந்த சிகப்பு புடவைலாம் சாத்தி மஞ்சள் கிழங்கு எல்லாம் மாலையாக சாத்தி சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்யும்போது தாது விருத்தி சொல்லுவார். ரத்தம் நல்லா சரியான முறையில் செயல்படும். உடம்புல பலகீனம் இருக்கிறவர்கள்லாம் அந்த வாராகியம்மனை வழிபாடு செய்து கொள்ளும் போது, அதுவும் செவ்வாய்க்கிழமை வருவதால் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுலாம் நிவர்த்தி பண்ணும்.
தொழில் நல்ல மேன்மையடையும், சத்ரு பாத்தை குறையும். வாராகி அம்மனுடைய வரலாறு நிறைய உண்டு. சமீப காலத்தில் மட்டுமே இது கொஞ்சம் பிரபல்யமாக உள்ளது, அதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் எப்பவுமே இந்த வாராகி அம்மனுடைய பூஜை விஷயம் தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆகவே இந்த பஞ்சமி தேவி வழிபாடு, அதே போல் கருடனை வழிபாடு, மாலை பொழுதுவே கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்போது நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். இன்றைய உரைய இன்னொரு சிறப்பு, லாவண்ய கௌரி விரதம். அதாவது பெண்களுக்கு அழகும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய தன்மை அந்த லாவண்ய கௌரி விரதம் கொடுக்கும். அதனால லாவண்யம் அப்படின்னா அம்பிகை, அழகு, ஆரோக்கியம் அப்படின்னு சொல்ல, நீண்ட ஆயுள் கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கும், குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கணவன் நல்ல கணவன் வேணுங்கிற அந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு நல்ல கணவன் அமையும், மாங்கல்ய பலம் வேண்டி விரதம் இருக்கிறவருக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும். அதாவது கணவனுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கும், அத்தனை கொடுக்கும். அதுக்காண்டி தான் இந்த விரதங்கள் பெண்களுக்கு உண்டான விரதம். சுமங்கலி பெண்களுக்கு அந்த இந்த தினம் தாம்பலம்லாம் கொடுக்கும்போது நீண்ட காலமாக இருந்து வந்த கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனை நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் தம்பதிக்குள்ள இருக்கக்கூடிய மன விரிசல் நிவர்த்தி ஆகும். அவ்வப்போது மன ஒற்றுமை இல்லாமல் சண்டை போடுறோம், ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கிறோம் நம்ம அப்படின்னா அந்த லாவண்ய கௌரி விரதத்தில் அந்த ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்கள் அந்த விரதம் முழுமையாக பெண்கள் முழுமையாக இந்த கௌரி விரதம் அனுஷ்டானம் செய்யும் போது அழகும் அந்தஸ்தும் கூடும். ஆகவே இந்த வெள்ளிக்கிழமை நிறைய பேர் பெண்கள் மகாலட்சுமி பூஜை செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி முக்கியமான விசேஷத்துல ஒரு கம்பெனி சம்பந்தப்பட்ட விசேஷம் வரும்போது அது கண்டிப்பாக அனுஷ்டானம் செய்யும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஞானத்தை உண்டாகும், நல்ல குழந்தை பிறப்பாங்க, குழந்தைகளுக்கு அழகு அந்தஸ்தும் கொடுக்கும், இத்தனை கொடுக்கும், வறுமை நீங்கும், நினைத்தத காரியம் பெண்களுக்கு அனைத்தும் நிறைவேறும். அதனால் பெண்கள் உண்டான சம்மந்தப்பட்டதுனால பெண்கள் உபவாசம் இருக்கலாம், விரதம் இருந்து வழிபாடு செய்து வரலாம். அதே மாதிரி வன்னி மரத்துக்கு போய் பூஜை செய்யும் போது இன்னும் அந்த தரித்திரம்லாம் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். புணர்து தோஷம் சொல்ல, ஜாதகத்துல புணர்து தோஷம், திருமண தடை, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல கேது இருக்குது, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. ஆனால் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லைன்னா அந்த வன்னி மரத்துக்கு போய் காப்பு கட்டி லாவண்ய கௌரி விரதத்தை அனுஷ்டானம் செய்யும் போது, அந்த பூஜை செய்யும் போது அனைத்து தோஷம் விலகிடும். அதனால் இதெல்லாம் அந்த காலத்தில் பின்பற்றினாங்க. அதனால எல்லாம் கணவன் மனைவி அன்போடு ஒற்றுமையோடு இருந்து வாழ்ந்த காலம். நம்ம இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறோம், ஈகோ வளர்த்துக்கிறோம். அதனால் செவரளி மாலையெல்லாம் சாத்தி அம்பிகை பூஜை செய்யும்போது இந்த கௌரி விரதம் சிறப்பானதாகவே இருக்கும். ஆகவே அனைத்து பெண்கள் இது முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக பரவ வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி 22/4/2026 புதன்கிழமை, வளர்ப்பறை பஞ்சமி தேதி காலை 6:26 வரை, அதன் பின்பு சஷ்டி தேதி நாளை அதிகாலை 4:06 வரை சப்தமி, திருவாதிரை நட்சத்திரம் காலை 3:05 வரை, அதன் பின்பு புனர்புஷ நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம், ஆதிகண்ட நாம யோகம் பகல் 1:39 வரை, அதன் பின்பு சுகர்மம் யோகம், பாவலவ கரணம் காலை 6:24 வரை, அதன் பின்பு கௌளவ கரணம் பகல் 1:25 வரை, அதன் பின்பு தைதூல கரணம் இரவு 10:55 வரை, இந்த பின்பு கரசை கரணம். மொத்தம் 4 கரணம் உண்டாகுது. இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி, திருவையாறு சிவபெருமான் புறப்பாடு, உத்தரகோச மங்கை மங்களேஸ்வரி விழா தொடக்கம், சீர்காழி சிவபெருமான் திருமுலைப்பால் சுவாமி அம்பாள் அலங்கார புஷ்ப வாகனத்தில் பவானி. இன்று காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் தோஷ பரிகார பூஜை செய்து கொள்ளலாம் அல்லது கணபதி ஹோமமும் செய்து கொள்ளலாம்.
இன்று காலை சஷ்டி, திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம். ஆனால் முகூர்த்தம் இல்லை, ஹோமங்கள் செய்வது சிறப்பு. இன்று சஷ்டி விரதம், வளர்பிறை சஷ்டி, முருகப்பெருமானை வேண்டி வேல் பூஜை செய்து கொள்வது, ஸ்கந்த சஷ்டி கவசம் பாடி முருகனை மனதார வேண்டி, அதுவும் புதன்கிழமை வித்யா அனுகூலம் கிடைக்கும். எந்த விதமான குறைபாடு இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அழகுக்கு முன்னாடி வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால அழகன் முருகனிடம் ஆசை வைத்தங்கிற பாட்டு கூட உண்டு. ஆகவே அந்த முருகனை, இந்த வேலனை, இந்த கந்தனை, அந்த கடம்பனை மனதார செவிச்சு மனதார வணங்கி நீயே கெதின்னு அவர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கை காலடியில் போட்டுடுங்க. இந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு கண்டிப்பாக 2 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இது பின்பற்றணும். முதலாவது ராசி மேசம், 2வது ராசி சிம்மம். இந்த சஷ்டி திதியில் அவங்களுக்கு திதி சூன்யமாக வரும். ஆகவே அவர்கள் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொள்ளணும். அப்பதான் அந்த திதி சூன்யத்துக்கு உண்டான தோஷ நிவர்த்தி ஆகும். இந்த 2 ராசிகள் அதிகமாக பற்றுதலோடு இருக்கணும் முருகன் கூட, அதுவும் சஷ்டி திதி சூன்யனால. ஆனால் மற்ற ராசியெல்லாம் வணங்கும் போது உடனே அனுகிரகம் கிடைச்சாலும் அந்த திதி சூன்யத்தில் பிறக்கணுக்கு கொஞ்சம் தாமதமே கொடுக்கும். அவ்வளவு தூரம் அவங்களை வழிபாடு செய்யணும். அதனால அந்த சஷ்டி திதி முருகப்பெருமானை மனதார வேண்டி வரவது சிறப்பு. இன்று ஸ்ரீ ராமானுஜருடைய ஜெயந்தி. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜர் 1009வது ஜெயந்தி விழா, அதாவது அவர் பிறந்து 1009 வருஷம் ஆச்சு இந்த வருஷத்தோட. ஆகவே இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை, அதுவும் அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அதனால இந்த பிறப்பை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அதாவது அவர் வைஷ்ணவராக இருந்தாலும் சிவனுடைய நட்சத்திரத்தை தான் அவதாரம் செய்திருக்கிறார். அதனால இந்த காலத்தில் அவர் இறைவனாக பாவித்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பல புரட்சிகள் செய்தவர் அவர் தான். அந்த 1000 வருஷம் முன்னாடி இருந்த குழப்பம், எத்தனையோ ஆழ்வார்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு முதல் ஆழ்வாராக கருதப்படுவது காரணம் என்ன? புரட்சி செய்தார். இது வேண்டானா வேண்டாம், இதுதான் இருக்கணும், தெய்வத்துக்கு இது தவிர வேற எதுவுமே செய்யக்கூடாது, சம்பிரதாயம் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், மக்கள் இப்படி தான் வாழணும், இல்லைன்னா தப்பு செஞ்சாலும் அது திருத்தி கொண்டு உண்டான மார்க்கம் அனைத்தும் சொல்லி கொடுத்தவர் இந்த ராமானுஜர். அதனால பெரும்பாலும் அவர் வாழும் காலத்தில் அவருக்கு நிறைய பேர் பிடிக்காது. இந்த ராமானுஜர் கண்டலை யாருக்கும் பிடிக்காது, எல்லாம் விவாதம் பண்ணமா தான் தெரியும். அத்தனை சடங்கு சம்பிரதாயத்தை தவிடுபடி ஆக்கினவர். அப்ப எத்தனை சம்பிரதாயத்தை தவிடுபடி ஆக்கினார்னா எளிமையாக்கினார். அப்ப ரொம்ப கண்டிஷனாக இருந்த காலம். இப்படின்னா இப்படிதான் இருக்கணும், அத்தவொன்ன உள்ளுக்குள்ள வரக்கூடாது, இந்த ஜாதி வரக்கூடாது, அந்த ஜாதி வரக்கூடாது, இந்த நபர் வரக்கூடாது, பொம்நாட்டி இப்படிதான் இருக்கணும், ஆம்பளை இப்படிதான் இருக்கணும், இளைஞர் இப்படிதான் இருக்கணும், குழந்தைங்கள் இப்படிதான் இருக்கணும், முதியவர்கள் அப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் ஒரு சட்டத்திட்டம் ரொம்ப கடுமையாக இருந்த காலத்துல எத்தனை எளிமையாக்குனவர் இந்த ராமானுஜர். அதனாலதான் இந்த ராமானுஜருக்கு மிகவும் ஒரு புகழ்பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுத்தது. நீ ஒரு நாமமே போதுமானது, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்வார். அதனால அவர் குருநாதர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் நிறைய ட்ரிப்பு சொல்லாம இருந்தார். இந்த நாராயண மந்திரம் நீ சொன்னா உனக்கு மரணம் கிடைக்குன்னு சொல்வார். யாரு? இந்த குருநாதர். நீ நரகத்துக்கு போயிடுவார். ரொம்ப சந்தோஷம்ட்டார். ஒரு நாமம் சொன்னா நரகம் கிடைக்குதுன்னா நம்ம அடுத்தவன்ட்டு சொன்னா என்ன ஆகும்? மோட்சம் கிடைக்கும். மோட்சமான மந்திரம் அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்தா நரகம் கிடைக்கும்னு சொல்றாரு. அப்ப அடுத்தவன்கிட்ட சொன்னாதானே கிடைக்கும். அப்ப அடுத்தவன் முன்னேறுவாங்க இல்லையா? நான் பாவியாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தையினால் அடுத்தவனுக்கு நன்மைன்னா நான் பாவியாக இருக்க தயார் அப்படின்னு முடிவு செய்து கோபுரத்தில் போய் நின்று அந்த நாராயண மந்திரம் மக்களுக்கு கூப்பிட்டு உபதேசம் பண்ணார். அது முன்னாடி இந்த நாராயண மந்திரம் சொல்லக்கூடிய தகுதி இல்லை சில பேருக்கெல்லாம். நாராயண கூட சொல்லக்கூடாதும்பாங்க. அத்தனையும் அவர் புரட்சி செய்தவர். அதனால இந்த தினம் இந்த ராமானுஜர் வழிபாடு
அவர் குருமார்களாக பாவித்து எளிமையாக வணங்கி வரணும். இது சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது, இந்த காலனியில் பத்தாது. அதனால் இந்த ராமானுஜர் சிறுவில்லிபுத்தூரில் அவருடைய ஜீவ சமாதி வச்சிருக்காங்க. அங்கே போய் வழிபாடு செய்யுங்க, அபிஷேக ஆராதனையை கலந்துங்க, அங்கே பஜனையில் கலந்துங்க, அங்கே நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரத்தில் கலந்துங்க. உங்களுடைய இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு உண்டான அனைத்து விதமான கஷ்டங்கள் அனைத்தும் குறைவாகவே வேலை செய்யும். அடுத்தபடியாக பரவ வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி 23/4/2026 வியாழக்கிழமை வளர்பிறை சப்தமி திதி நள்ளிரவு 2:01 வரை, அதன் பின்பு அஷ்டமி திதி. இந்த புனர்பூச நட்சத்திரம் நள்ளிரவு 1:46, அதன் பின்பு பூச நட்சத்திரம். இந்த அமிர்த யோகம் சுகர்மம் நாம யோகம் காலை 10:43 வரை, அதன் பின்பு திருதிய திதி. இன்றைய கரணம் கரசை கரணம் காலை 10:50 வரை, அதன் பின்பு வடசை கரணம். இந்த சப்தமி திதி சூரிய பகவானுடைய வழிபாடு சிறந்தது. இந்த வாஸ்து நாள் வாஸ்து நேரம் காலை 8:54 முதல் 9:30 வாஸ்து பூஜை செய்து கொள்ளணும். ஆகவே மொத்தம் 36 நிமிடமே உள்ளது இந்த வாஸ்து பூஜைக்கு. அதனால் வாஸ்து பூஜை செய்து கொள்ளணும். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் வேடாட்சி லீலை இருவரும் குதிரை வாகனத்தில் பவானி. இந்த சுப முகூர்த்த நாள் காலை 7:30 முதல் 9 வரை மிதுன லக்னத்தில். வேதாரண்யம் அகஸ்தியர் தரிசனம். மேற்கு மாம்பலம் பிரம்மசிர சாப நிவர்த்தி காட்சி. கும்பகோணம் சாரங்கபாணி பிரம்ம உற்சவம் ஆரம்பம். இன்று சுப முகூர்த்த நாளில் காலையில் 7:30 முதல் 9 மிதுன லக்னம். புஷ்கர நவாம்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலை 8:20 8:30 மாங்கல்ய தாரணம் நடக்கணும். இதுதான் மாங்கல்ய தாரணத்துக்கு உண்டான நேரம். ஆனால் முகூர்த்தம் 9 வரைக்கும் உள்ளது. இந்த கிரகபிரசம் செய்து கொள்ளலாம். கணபதி ஹோமம் சொல்ல காது குத்துறது காலையில் 8 9 காது குத்தலாம். தோஷ பரிகாரம் செய்து கொள்ளலாம். தில ஹோமம் சொல்லலாம். பித்ருடைய தோஷத்துக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் பூஜைலாம் இன்றைய தினம் செய்து கொள்ளலாம். இந்த சப்தமி திதினால தோஷங்களை நிவர்த்திக்கு உண்டான காலம். அதனால் இன்றைக்கு சப்தமி அப்படின்னால ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் வரும். அது சூரிய பகவானுடைய வழிபாடு சிறப்பை தரும் நம்மளுக்கு. ஆகவே இன்றைய தினம் வாஸ்து நாள் காலையில் பூஜை செய்து கொள்வது சிறந்தது. அடுத்தபடியாக பரவ வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி 24/4/2026 வெள்ளிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 12:11 வரை, அதன் பின்பு நவமி திதி. இந்த பூச நட்சத்திரம் இரவு 12:38 வரை, அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்று திருதிய திதி காலை 7:58 வரை. இன்று திருதி நாம யோகம் காலை 7:58 வரை, அதன் பின்பு சூலம் நாம யோகம். பத்ரை கரணம் காலை 11 வரை, அதன் பின்பு பவகரணம். இன்று வளர்பிறை அஷ்டமி விரதம். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சைவ சமய ஸ்தாபித்த வரலாறு லீலை. தூத்துக்குடி சுவாமி அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் புறப்பாடு. திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் புறப்பாடு. உத்தரகோச மங்களேஸ்வரி அன்ன வாகனத்தில் பவானி. ஆறுமுகம் மங்கலம் ஸ்ரீ 1001 விநாயகர் மூஷிக வாகனத்தில் புறப்பாடு. திருவள்ளுவர் ஸ்ரீ வீரராக பெருமாள் கருட சேவை. திருவெல்லிக்கேணி அதிகார நந்தி பூஜை. திருவையாறு தியாக பிரம்மம் ஜன உற்சவம் நடக்கும். அத்தனை விசேஷங்கள் இன்றைய தினம். இந்த வளர்பிறை அஷ்டமியின் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறந்தது. சொர்ணாகிருஷ்ண பைரவரையும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்து கொள்ளும் போது அனைத்து விதமான நன்மை நடக்கும். தேய்பிரையில பைரவரை, வளர்பிறையில மகாலட்சுமி தேவியும் துர்காதேவி வழிபாடு கால சிறந்த பலன் கொடுக்கும். சகல விதமான தடைகள் நிவர்த்தி ஆகும். தடை தாமதம் அந்த தெய்வத்துண்டான வரலாறு எடுத்துக்கிட்டாலே
ஒவ்வொரு திதிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், ஒரு கரணத்துக்கும், ஒரு யோகத்துக்கும் பிரசித்தமான உள்ளது. அத்தனை சொல்லணும்னா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு காணொளி பத்தாது. ஆகவே இந்த சுருக்கமாக சொல்றோம். ஆனால் இந்த வளர்பிறை அஷ்டமி மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. அல்லது உங்க பூஜை செய்ய தெரியலனா பெருமாள் ஆலயம் லட்சுமி தேவியை விசேஷமாக ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்க. உங்க குடும்பத்துக்கு உண்டான பிரச்சனை அனைத்தும் நிவர்த்திக்கு வழி கிடைக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாகவே இருக்கும். அதை கண்டறிந்து களையணும், கண்டறிந்து செயலாற்றணும். ஒருத்தனுக்கு தொழில் சரியில்லை, ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்கலை, ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்கலை, ஒருத்தனுக்கு படிப்பு வரல, ஒருத்தன் வேலையே செய்யலை, ஒருத்தன் நிறைய செலவு பண்ணுறான், ஒருத்தன் செலவே பண்ண மாட்டேங்குதான், ஒருத்தன் சண்டை போடுறான். இத்தனை ஏதேனும் ஒரு வகையில் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு ரூபமாக அது நின்றுக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நம்ம விடுபட்டு இறைவா நீ தான் கதி அப்படின்னு நம்ம மகாலட்சுமி தேவியை போய் வழிபாடு செய்து வரும்போது அனைத்து விதமான சௌபாகியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். லட்சுமி தேவி வழிபாடு செய்யும்போது தரித்திரம் முதல்ல நிவர்த்தி ஆகும். அதனால் அந்த லட்சுமி தேவி வழிபாடு வளர்பிறை அஷ்டமி, திருதியை திதி இதெல்லாம் சிறப்பு. அது இல்லாமல் அம்மனுடைய வழிபாடுக்கு உகர்ந்த காலம் அஷ்டமி திதிவே. அதனால் தேய்பிறை அஷ்டமி வேற, அதே அஷ்டமி தான். இப்போ வளர்பிறை அஷ்டமிக்கு அந்த அளவு பிரம்ம சுரூபம் பேர். அதுக்கு அத்தனை விதமான தடைகள் நிவர்த்தி செய்து தோஷங்கள்லாம் கலைந்து செல்வம் செல்வாக்கு அனைத்தும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இருப்பினும் நம்ம நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கணும். இறைவன்கிட்ட போய் நிற்கும் போது 2 விஷயம் கண்டிப்பாக பின்பற்றணும். இது இல்லாத பட்சத்தில் தான் ஒரு இறைவனை கும்பிட்டு எந்த பலனும் இல்லாமல் ஆகிறது. இது ஒரு காரணம். இதுதான் சூட்சம ரகசியம். அடுத்தபடியாக பரவபர்ஷம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி 25/4/2026 சனிக்கிழமை, வளர்பிறை நவமி திதி இரவு 10:39 வரை, அது பின்பு தசமி திதி. இந்த ஆயில நட்சத்திரம் இரவு 11:50 வரை, அது பின்பு மக நட்சத்திரம். இந்த கண்டம் நாமயோகம் நள்ளிரவு 3:10 வரை, அதன் பின்பு பௌலவ கரணம் பகல் 12:45 வரை, அது பின்பு கௌலவ கரணம். இந்த நித்திய நாமயோகம் மரண யோகம். இதில் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் நந்தீஸ்வரர் யாழி வாகனத்தில் பவானி, திருப்பனந்தாள் ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடு, சகோதரகிரி ரிஷப சேவை, திருவள்ளர் வீரராக பெருமாள் சேஷ வாகனத்தில் புறப்பாடு, திருப்பதி ஏழுமலையான் கல்யாண உற்சவம் ஆரம்பம், ஸ்ரீரங்கம் கருட சேவை, திருவையாறு ஆத்மா பூஜை, திருச்சி மாத்ரு பூதேஸ்வரர் ரத்னகிரீஸ்வரர் தியாக வருதல். ஆகவே இதுக்குண்டான சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் நாக தேவதைக்கு பூஜை செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமை நாக தேவதையும் ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு அரச மரத்துக்கு உள்ள நாகத்துக்கு பூஜை செய்து வரும்போது நம்ம பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகும். பித்தர்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லாத ஜாதக ரீதி இருக்கக்கூடிய ராகு கேது தோஷம் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை போய் வழிபாடு செய்யும்போது ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம், ராகுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அதே போல் கோட்சாரத்துல இருக்கக்கூடிய ராகு கேது சரியில்லை அந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை போய் கார்கொடகன் அப்படி சொல்லுவோம். அந்த கார்கொடகன் சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதனே போய் வழிபாடு செய்யும்போது சர்ம வியாதி வராது. சில பேர் அந்த தொழுநோயெல்லாம் வரும், சர்மம் கெட்டு போச்சு, எப்பவுமே அரிப்பு உண்டாகுது. ராகு கேது சரியில்லைன்னா இந்த அரிப்பு வரும். புற்றுநோய்க்கு அதிபதி வந்துடும், புற்றுநோய் கூட கொடுக்கும், பெரிய பெரிய வியாதி கொடுக்கும். அந்த மாதிரி இந்த தோஷங்கள் அதிகமாக இருக்கும்போது தீராத வியாதி சொல்லும், அது பேர். இப்போ தீராத வியாதி பொதுவாகவே சொல்லுவோம், நான் தான் இந்த புற்றுநோய்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த தீராத வியாதி நம்ம ஆட்கொள்ளும் போது எப்பண்டாவது தீரும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம வழிபாடு செஞ்சால் மழை போல் இருப்பதை
பனி போல் விலகும். நம்ம இன்றைக்கு வழிபாடு செஞ்சால் நம்மளுக்கு 10 வருஷம் கழிச்சு வரக்கூடிய வியாதி கூட தடுக்கும். ஆனால் நம்ம அது பாட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வந்தாதான் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நோய் வந்தாதான் மருந்து சொல்லணும், மருந்து தான் சாப்பிடணும், மருந்து சொல்லணும், மருந்து சாப்பிடணும். நல்லா இருக்கும்போது யாரும் மருந்து சாப்பிட மாட்டோம். ஆனால் நல்லா இருக்கும்போது இறைவனை தரிசனம் செஞ்சால் கெட்டது நடக்காமல் பாதுகாத்து கொள்ளும். ஆகவே இந்த சர்ப்பம் சார்ந்த ஆலயத்தில் போய் முறையாக அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து வரும்போது அனைத்து விதமான நன்மை நடக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா.